Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பிசி பெலே பாத். அரிசியும் பருப்பையும் ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்க போறோம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, பச்சை பட்டாணி, முருங்கைக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். வேற ஏதாவது காய் நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய விசில் எடுத்துட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இது கூட கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து தண்ணி சேர்த்து இதை ஒரு 60% வேக வைக்க போகிறோம். இப்போ நான் பச்சை பட்டாணியும் முருங்கைக்காயும் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, பட் ஆனால் நீங்கள் தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஹோம்மேட் பிசி பெலே பாத் பொடி. இந்த ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பொடி மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது கூட 1 கப் புளி தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிசி பெலே பாத் பொடி தான். அந்த பவுடர் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அதோட நம்ம பிசி பெலே பாத் ரெசிபி ரெடி ஆகிடும். கடைசியாக நான் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நீங்கள் சர்வ் பண்ணும் போது கூட நீங்கள் நெய் மேலே வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.